பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? வலுவாமல் காத்திட்ட தேவனே, வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உமை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே, உம் அன்பா நிறையுதே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உமை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனா என்றீரே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உமை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஒரு வேறு பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஹீரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைத்து வந்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சமுத்திரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்குங்கள். நான் எகிப்தியருடைய இருதயத்தை கடமைப்படுத்தி அவர்களை பின்தொடர்படி செய்வேன். இன்று அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லார். உடனே முன்னுக்கு பின்னுக்கு பார்வோன் வருவான். நீ ஆண்டவர் சொன்ன பிறகும் முன்னுக்கு சமுத்திரம் இருக்கிறது, பின்னுக்கு பார்வோன் வரான். அப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று ஜனங்கள் நினைக்கவே இல்லை. அப்படி அது என்ன போட்டிருக்கு, அவர்கள் அப்படியே செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தர் சொல்லுகிறபடி அப்படியே செய்ய வேண்டும். நான் முன்னே சமுத்திரம் இருக்கலாம், பின்னே பார்வோன் வருவான் என்று தெரிந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மூலமாய் மகிமைப்படும்படியாய் அவர் சொல்லும்படி செய்யும் போது கர்த்தர் நம் காரியங்களிலே, நம் பிள்ளைகளுடைய குடும்பத்தின் காரியங்களிலே
மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை அற்புதங்களை நடப்பிப்பார். பயப்படாம அவர் சொல்படி செய்து மகிமையை காண்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுதும் அடியானோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. யார் யாரெல்லாம் சமுத்திரத்தையும் பின்னாக வருகிறார் ஆண்டவரை பார்வோனை கண்டு பயந்து போய் நிற்கிறார்களப்பா. அப்பா நீங்க அவர்களிலே அப்பா எகிப்தியர் அவர்களை சூழ்ந்திருக்கிற பின்வாங்கிருக்கிற ஆண்டவரை முன்னுக்கு இருக்கிற சமுத்திரமும் ஆண்டவரை பின்னால் வருகிற அப்பா எகிப்தியரும் உம்முடைய மகிமை காண்படியா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க அற்புதத்தை நடப்பிக்க முடியாது. ஒவ்வொரு உண்ட கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நடப்பிப்பீராக உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.